ஏ ஆனந்தி, என்னடி சொல்ற? ஆமாண்டி, பொங்கல் அதுமா அந்த பாலு எங்க வீட்டுக்குள்ளதான் இருந்தான். ஏய், என்னடி அசால்ட்டா சொல்ற? உங்க வீட்ல தான் அவ்வளவு பேர் இருக்காங்களடி, ஒருத்தர் கண்ணியமா அவன் மாட்டல. எப்படி சமாளிச்ச? ஐயோ, எப்படி சமாளிச்சேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். ஒவ்வொரு செகண்டும் திக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஆனா எப்படியோ யாரும் அவனை பார்க்காம சமாளிச்சுட்டேன். ஓப்பனா சொல்லனா உசுறு போய் உசுறு வந்துச்சு. சரி, அப்புறம் எப்படிதான் வெளியே அனுப்புன? நானும் என்னென்னமோ பண்ணி அவனை எப்படியாவது யாரு கண்ணிலையும் படாம வெளியே அனுப்பலான்னு ட்ரை பண்ணேன். முடியல. ஆனா கடைசியில அவன் எப்படி போனான்னு தெரியல. ஆனா போயிட்டான்டி. இந்நேரம் மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? மாட்டிருந்தா மாட்டல விடு. ஆனா ஒன்னடி, என் லைஃப் டைம்ல இந்த வருஷம் பொங்கலை நான் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு த்ரில்லரை கொடுத்துட்டு போயிட்டான். என்னடி இவ்ளோ சீரியஸான விஷயத்துக்கு சிரிக்கிற? அட, அவன் வீட்டுக்கு வந்த பண்ண சேட்டை இருக்கே, ஐயோ இப்ப நினைச்சாலும் சிரிப்பு தாண்டி வருது. இல்லையே, அவன் பண்ண சேட்டுக்கு நீ சிரிக்கிற மாதிரி தெரியலையே. அவனை நினைச்சு சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஆனந்தி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்றேன், தயவு செஞ்சு தப்பா மட்டும் எடுத்துக்காத. என்னடி சொல்லு. அவன் சகவாசத்தை தயவு செஞ்சு கட் பண்ணிடு. அவன் மூஞ்சி முகரையும் பார்த்தா நல்லவ மாதிரியே தெரியல. போலீஸ் அரெஸ்ட் பண்றது, எவன் கூடயாவது சண்டை போட்டு கால் உடைஞ்சு கிடக்குறது, நைட்டோட நைட்டா ஓட்ட பிரிச்சு வீட்டுக்குள்ள குதிக்கிறதுன்னு எங்கேயாச்சும் நல்லவன்ற அறிகுறி தெரியுதா பாரு. சொன்னா கேளுடி, நல்ல குடும்பத்து பொண்ணுடி நீ. அவன் கூட எல்லாம் பழகி பேரை கெடுத்துக்காத. அப்புறம் லவ் கிவன் போய். ஹேய், போதும் நிறுத்து. இந்த 3 விஷயத்த வச்சு எப்படி நீ அவனை தப்பானவன்னு முடிவு பண்ணுவ? அப்படியெல்லாம் நடந்ததுக்கு அவன் காரணம் இல்ல, வேற யாரோ ஒருத்தன் தான் அவன் கூட தேவையில்லாம சண்டை போட்டு அவனை பிரச்சனையில மாட்ட விட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப நல்ல பையனாதான் இருக்கான். உங்களுக்கு அவனை பத்தி தெரியல. ஓ, அவன் ஏதாச்சும் சொன்னா உனக்கு கோவம் வருதா? அப்படி அவன் கிட்ட என்ன நல்ல குணத்தை நீ பாத்துட்ட? இங்க பாருங்கடி, நைட்டு வீட்டுக்குள்ள குதிச்சான், ஓகே. ஒரு பொம்பளை புள்ள நான் தனியா அந்த ரூம்ல இருக்கேன். அவன் நினைச்சிருந்தா என்கிட்ட தப்பா கூட பிஹேவ் பண்ணிருக்கலாம்ல. என்கிட்ட தப்பா ஒரு வார்த்தை கூட பேசலடி அவன். இவ்வளவு ஏண்டி, அவன் ரூம்குள்ளதான் இருந்தான். அப்ப நான் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணேன். ஏய், என்னடி சொல்ற? ஆமாண்டி, போட்டோ எடுக்கணும்னு திடீர்னு கையில அக்கா புடவை கட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. அத நான் கட்டினேன். அப்ப அவன் ரூம்குள்ளதான் இருந்தான். அவன் நினைச்சிருந்தா என்ன ஓர கண்ணால பாத்திருக்கலாம்ல. மொத்தமா கண்ணு மூடிட்டு திரும்ப நின்னுட்டான். என் நிழல கூட அவன் நெருங்க நினைக்கலடி. அப்படிப்பட்ட ஒரு அக்மார்க் நல்லவன் அவன். அவனை நீ தப்பா புரிஞ்சுட்டு பேசாதடி. என்னடி, அவனுக்கு ஓவரா சர்டிபிகேட் கொடுக்கற? சரியில்லையே. என்ன, அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஏய் சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவன் ரொம்ப நல்ல பையன், புடிச்சிருக்கு அவ்வளவுதான். இல்ல, இந்த புடிச்சிருக்கு எங்க கொண்டு போய் விடுன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நீ அவனை லவ் பண்ண போற, பிரச்சனையில மாட்டதான் போற. அதெல்லாம் தெரியலடி, நீ ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. பாரு, இப்ப கூட அப்படிலாம் இல்லன்னு சொல்லாம தெரியலன்னு சொல்ற. இதுல இருந்தே தெரியல. என்ன தெரியுது உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தேவையில்லாம ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத. முதல்ல வா, நீ வாடி. அம்மா, என் பிள்ளை இப்ப எப்படிமா இருக்கான்? அவனுக்கு எதுவும் ஆகலையே? பயப்படாதீங்க, உங்க பிள்ளையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ட்ரீட்மெண்ட் போயிட்டு நிஜமா தான் சொல்றீங்களா? என் பிள்ளைக்கு எதுவும் இல்லையே? இல்லம்மா, நல்லா இருக்காரு இப்போ. ட்ரீட்மெண்ட் நல்லபடியா போயிட்டு இருக்கு. மயக்கத்துல இருக்காரு இப்போ. மெடிசின்ஸ் வேற கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு 20 நிமிஷம் கழிச்சு போய் பார்க்கலாம். சரியா? ரொம்ப நன்றிமா. என் உசுரே என் புள்ளதாமா. அவன் உசுரை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. இந்த உதவியை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். ஐயோ, என்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. டாக்டர் தான் நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்க பிள்ளைய காப்பாத்திருக்காரு. நாங்க எங்க கடமையை தான் செஞ்சோம். நீங்க அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க உள்ள போய் பார்க்கலாம். நான் வந்துடுறேன். ரொம்ப நன்றிமா.